கரூர் மாவட்டம் செம்மடை அருகே சேலத்திலிருந்து கரூர் நோக்கி சென்ற சொகுசு பேருந்து டிராக்டர் மீது மோதி எதிரே வந்த சுற்றுலா வாகனத்தில் மோதி விபத்திற்குள்ளானதில் 4 பேர் உயிரிழந்தனர். மேலும் 15க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபாகரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் பிரபாகரன், இந்த விபத்து தொடர்பான முழுமையான விவரங்கள். வணக்கம் பரிதா. பெங்களூரிலிருந்து நாகர்கோவில் சென்ற ஆமணி பேருந்து கரூர் மாவட்டம் செம்மடை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்றிருந்த போது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் இருந்து சுற்றுலா வேன் வந்து கொண்டிருந்த போது அப்போது பெங்களூரில் இருந்து வந்த ஆமணி பேருந்து முன்பு டிராக்டர் சென்று கொண்டிருந்ததை கவனித்த ஓட்டுநர் திடீரென பிரேக் அடித்த போது டிராக்டர் மீது மோதி சென்ட்ரல் மீடியாவை தாண்டி எதிர் திசையில் சென்றது. அப்பொழுது வேன் ஆமணி பேருந்து நேருக்கு நேர் மோதியதில் விபத்து ஏற்பட்டது. விபத்தில் சுற்றுலா வேனில் இருந்த 2 சிறுவர் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். தனிஷ்கா 8 வயது சிறுமி மற்றும் சுற்றுலா வேன் ஓட்டுநர் வேனில் பயணித்த இருவர் என மொத்தம் 4 பேர் தற்போது வரை உயிரிழந்துள்ளனர். மேலும் 5 நபர்கள் படுகாயமடைந்து அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றுள்ளனர். கரூர் அருகே ஆமணி பேருந்தும் சுற்றுலா வேனும் நேருக்கு மோதி 4 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன்.